என்னென்ன போட்டிருக்க? எண்ணெய், சீரகம், வெங்காயம், ஓனியன், உள்ளி. தோல் நீக்கலையோ? இது சிக்கன் தான். எடுக்கல. ஏன்? நல்லா இருக்குங்க. ஓகே. லாஸ்ட் டைம் தோல் வச்சு ட்ரை பண்ணிருந்தோம், சூப்பராக வந்துருந்துச்சு. தோல் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இல்லை இந்த இது கொஞ்சம் ரஃப்பாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. காய்கிலோ சிக்கனை ஒதுக்கிவே நாளைக்கு காலையில் எனக்கு செஞ்சு தரணும். இல்லை இந்த இது நாளைக்கு காலைல வரைக்கும் தாங்குற மாதிரி செய். செஃப் பரத்தின் கைவண்ணத்தில் என்ன செய்ய போகிறோம்? Green chicken. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. It's a coriander based chicken. Okay. Coriander and mint leaves. Okay. And we don't have mint leaves right now, so it's going to be a whole coriander based chicken. பொறுமை இங்கிலீஷ் தமிழ்ல கொஞ்சம் சொல்லலாமே. நல்லா கொத்தமல்லி புதினா போட்டு செய்ய வேண்டிய டிஷ். புதினா இல்ல. So and we prefer coriander. சொல்லிருந்தா புதினா வாங்கிட்டு போனாங்க. புதினா வேண்டாம். புதினா பேஸ்ட் இருக்கான் பாரு உள்ள. ரெண்டு பேஸ்ட் இருக்கான் பாரு. அதனால going to be a pure coriander based. This one. சாப்பிட்டே எவ்வளோ நேரம் சாப்பிட்டே பண்ணணும்? லைட்டாக கலர் மாறுற வரைக்கும். ஓகே ஃபைன். கறிவேப்பிலை வேண்டும். நான் சாட்டே பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றலாமா வேண்டாமா? ஆயில் கொஞ்சம். இது ஆயில் ரெசிபி படி கிடையாது, சும்மா கணக்கு. ஆஹா, நான் இது பண்ணிடணும்னு நினச்சேன். நெய் வாங்கிட்டு வந்துடணும்னு நினச்சேன். போடுறதுதான். நெய் இருக்கா? எடுத்து ஊத்து, கொஞ்சோண்டு ஊத்து. அப்படிலாம் வைக்கிறேன். பிளாஸ்டிக் இறங்க கூடாது. கை சூடாது. இங்கே வச்சாலே சிக்கன் மேலே ஊற்றணுமா இது மேலே ஊற்றணுமா? அதை இதிலே போடணும். சிக்கன் போட்டதுக்கப்புறம் போட வேண்டாம். இதிலே போடுங்க. போதுமா? எவ்வளோ ஊற்றினா நல்லா இருக்கும். போதும். இது சப்பாத்தி மாவு பசி வச்சு போங்க. நல்லா இருக்கும். That aroma. We have to take chicken. எவ்வளோ போடுறோம்? 1.5 kg. 1.5 kg. ஈரல் வாங்காதீங்க. யாரும் ஈரல் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. இன்னொரு பீஸ் ஈரல் விழுந்தது பாரு. ஈரல் இல்லையா? மண்ணீரல் விழுது. மண்ணீரல் நிறுத்து. அதுவும் ஈரல் தானே? அது இதுவும் ஈரல் தான். ஈரல் எவனும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பிட கோழி ஈரல் நல்லா இருக்காது. ஆட்டு ஈரல் தான் நிறைய ஈரல் தெரியுது. ஈரல் மட்டும் தான் நிறைய தெரியுது. இந்த பீஸ்லாம் ஈரல் தான். அதான் அது மட்டும் தான் நிறைய தெரியுதுங்கிறாங்க. மண்ணீரல் வேண்டாம். இன்னொரு மண்ணீரல் எடுத்து இதை தள்ளுங்க. எந்த ஈரலையும் எடுத்துடலாம். இருக்கட்டும், அது கறி மாதிரி தான் இருக்கு, அது பிரச்சனை இருக்காது. இல்லை மண்ணீரல் ஒன்று உண்டு. மண்ணீரல் பிடிக்குது. எடுங்க. எதுவும் தெரியல. நீங்கள் இந்த இது பேன்க்ரியாஸ் எது இதில் இதுவா? இது ஹார்ட் ஐயா? ஹார்ட் இருக்கட்டும். உப்பு போட்டியா? இல்லை, இதுக்கப்புறம் தான். ஐயா நமக்கு இது காப்பி ரைட் விழுந்துடும். பாட்டு சொல்லுங்க. மஞ்சள் போட்டு தானே கழுவுனேன். சும்மா லைட்டா பாய் அடிச்சு ஊடு கூட மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு விட்டு. கல்லுப்பு இருக்கா? சக்கரை
அளவு பார்த்து போடு, கடிச்சிட போகுது. கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கரம் மசாலா இது மொந்து பாரு தெரியும். கடைசியில கார்னர்ல கீழ செகண்ட் ஷெல்ஃப்ல இருக்கும். அதுதான் கரம் மசாலா. அது இல்ல, செகண்ட் ஷெல்ஃப்ல கார்னர்ல காட்டு. கரெக்டா? கரம் மசாலா எவ்வளவு போடணும்? கையில எவ்வளவு போடணும்தான் நம்ம தேவைக்கு தான் எல்லாமே. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இது இப்படியே விட்டுற போகிறோம். தண்ணி, சிக்கன் தண்ணி விடணும். சிக்கன் தண்ணி விட்டு நல்லா அது அந்த வாட்டர்லேயே பாயில் ஆகணும். அப்படியே நம்ம விட்டுட்டு கொஞ்சம் தம் போட்ட மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு போயிடணும். ஒரு 5-10 மினிட்ஸுக்கு நகர்ந்துடலாம். நீங்கள் சொன்ன பீஸ் இது சரிதான், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஈரல் வேண்டாம்னு சொல்கிறேன். ஈரல் கேட்டாங்க, இவர் விவேக் கேட்டார், அதனால தான் ஈரல் வாங்க. கேட்ஸ் வந்து ஈரல். ஓகே. இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா உட்காவட்டும் விட்டுட்டு நகர்ந்துடணும். தட்டை கரண்டி எடுத்து அது மேலே போடணும், இல்லாட்டி இதாயிடும். அடி பிடிக்காம இருந்தால் கலரணும். ரைட்டு. தண்ணி விட்டுடுச்சா? தண்ணி விடலையே. தண்ணி விடலை, பச்சை வாசனை போடுறதுக்காக லைட்டாக இப்போ வெந்த உடனே இப்போ சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்ச கோரியண்டர் விழுது, அதாவது கொத்தமல்லி. இதோட மிக்ஸ் வந்து ரொம்ப ஐயோ சரி ரைட்டு விடு. நல்லா இருக்குன்னு சொன்னா இதையாவது நான் சப்பாத்தி தொட்டுக்க வச்சிருந்துருப்பேன். எஸ். ஸோ தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போதைக்கு. பட் இருந்தாலும் இதில் இருக்க மசாலாவை மட்டும் சேர்க்கறதுக்காக லைட்டாக அப்படி கலவி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எம்டியில் ஓடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று. இதை மட்டும் ஊற்றிட்டு it's time to mix it again. இந்த மசாலாவோட சேர்ந்து சிக்கன் நல்லா வெந்துச்சா முடிஞ்சு போச்சா? இந்த அப்புறம் ஃபினிஷிங் டச்சஸ் மசாலா போடணும். ஓகே ஃபைன். அவ்வளோதான். இப்போ தேங்காய் போட்டு இது பண்ணதா? தேங்காய்லாம் போடல இல்லை. வீடியோ ஆஃப் பண்ண சொல்கிறேன். ஓகே. இல்லை ஏன்னா வீணாக போகுதுண்ணா. நாளைக்கு காலைல வச்சு எனக்கு நாளைக்கு காலை நான் சாப்பிடணும். இருக்காது, காலைல வரைக்கும் இருக்கும். இது என்னது? இஞ்சி பூண்டு விழுதுகள். ஆல்ரெடி அந்த மசாலாலே கொஞ்சம் போட்டிருந்தேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும் அதில். அதனால கொஞ்சம் சேர்த்துட்டு அதே போய் அது அப்படி மூடாத, நல்லா இருக்காது தொட. சரி தொடச்சிட்டு அவ்வளோதான். எஸ். ஒன்றுங்க அதாவது கலரி இப்போ சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வேகணும். நல்லா வேகட்டும். இது எஸ். ஒரு முறை நெருப்பு மிதமான இதில் இருக்கான்னு பார்த்துட்டு சிக்கன் தண்ணி விடட்டும். நம்ம இதை let it sit aside for another 10-15 minutes. Okay, fine. உப்பு பாருங்க. ஏய் என்கிட்ட போய் உப்பு பார்க்க சொல்கிறேன். கம்மியாக இருக்கா? உப்பு பார்க்கணும். எங்க வா மதனே, ஏன் மூச்சு வந்து மூணு மணி வரைக்கும் உப்பு இருக்கா ஊதிட்டு கொடுறா. போடணும். ஆயுதம் இருக்கு. நல்லா இருக்கியா? உப்பு வேணாம் தெரியும் எனக்கு.
இன்னும் 2 பேர் இல்ல இன்னும் 2 பேரை கூட்டு போய் விஜய் இங்க வாடா. ஐயா உப்பு அதிகமா சாப்பிட எனக்கே கரெக்டா இருக்கு. இதா ஊது நக்கி போடுறா. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துற மாதிரி ஐடியால இருக்கேன். ரொம்ப சுடுப்புது. நக்கு நக்கு எடுத்து வை நல்லா தான் இருக்கு. எடுத்து வை எடுத்து வை. நல்லா தான் இருக்கு. அதுல ஒண்ணுமே தெரியாது. காரம் இருக்கு. வர காட்டு கை காட்டு விஸ்வா விஸ்வா கை காட்டு. ஏய் பைத்தியக்காரனே. டேய் பரிபா உப்பு அள்ளி போட்டான்டா. ஒரு 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 தின்னுக்கலாம். ஒரு ஒரு கல் போட்டுருக்கா. ஒரு கல்லா? ஒரு கல் ஒரு கண்ணாடி தான். உப்புக்கு சேர்த்தவங்க. உப்புக்கு சேர்த்தவங்க. ஓகே நல்லா கன்சிஸ்டன்சி போயிட்டு இருக்கு. குழம்பா வேணும்னா குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். நீ இப்படியே வை. எப்படி குழம்பா வேணுமா எப்படி தேவன புடுறா பாய போறான். போனமா மன்றம் வந்த தென்றலுக்கு வஞ்சம் வர நெஞ்சமில்லையோ ஏனன்றே. எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. டேய் 1 கிலோ போடுங்கப்பா. இல்ல ஐயா ஐயா அப்படியே நிறுத்திடுவாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பெப்பர் ரொம்ப போடாத எரிய போகுது. குழம்பு மாதிரி வச்சிருக்கோமா இல்ல இன்னும் கொஞ்சம் டைட் ஆகணுமா? அது அவ்வளவுதான் போதும். சப்பாத்தி இதே கொஞ்சம் தண்ணி கம்மியா வச்சு கட்டி எடுத்தா அது வந்து போட்டு சாப்பிடலாம். இதோட தோசை ரைஸ்